நீங்கள் ஒரு 90s கிட் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏர்லி 2K கிட்ட இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற ஃபோட்டோ என்னன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேம். இதோட பேர் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். தெரியாதாக்களுக்கு சொல்கிறேன். இந்த கேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 10 வருஷமாக பில்ட் பண்ணிட்டு வரேன். யோசிச்சு பாருங்கள், 10 வருஷம். இது எந்த பேஸ். இப்போ நான் டவுன் ஹால் 12 இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் வாலெல்லாம் செஞ்சுருக்கிறேன். வால் முடிய போகுது. டவுன் ஹால் 13க்கு போகிறேன். இந்த கேம் நான் ஸ்டார்ட் பண்ணது 2015. இப்போ நான் அந்த வீடியோ செய்கிறது 2025. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு எமோஷனை இந்த கேம் என்னோட கேரி பண்ணி வந்துட்டுருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த கேமை விளையாடுற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். இந்த வீடியோவில் நான் கிளாஷ் ஆஃப் கிளான் எனக்கு படித்து தந்த 5 முக்கியமான லைஃப் லெசன்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் கிளாஷ் ஆஃப் கிளான் விளையாடி இருப்பீங்கன்னு சொன்னால், அல்லது இப்போ கூட உங்களோட பேஸை போய் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் கனெக்ட் ஆகும். இந்த கேம் எனக்கு எப்போ தெரிய வந்தீங்கன்னு சொன்னால், பீரியடில் நான் இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் என் 2-3 கிளாஸ்மேட் இதை விளையாடினாங்க. அவங்க விளாட்றத பார்த்து நானும் என் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அப்படியே நிறைய பேர் ஒரு ஆள் விளாட்றத பார்த்து எங்கள் கிளாஸில் அந்த டைமில் ஒரு 50-60 பேர். அந்த 50-60 பேரில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடுவோம். ஓகே, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ட்ரூப்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் மேனுவலாக போய் ட்ரெயின் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்டாக் முடிய ஆல்ரெடி ட்ரூப் ரெடியாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரூப்பை நீங்கள் தான் மெனுவலாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். அப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போகும். ஸோ உங்களுக்கு ட்ரூப் ட்ரெயின் பண்ணி முடிஞ்சு எப்படி மெசேஜ் வரும்னு சொன்னால், சீஃப் யுவர் ஆர்மிஸ் ஆர் ரெடி டு கோ ஃபார் அ பேட்டில் டு சம்திங் என்ன ஒரு மெசேஜ் ஒன்று வரும். வந்த உடனே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, லெக்சரில் நடுவில் இருந்தாலும் சரி, உடனே ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். அப்படி எடுத்து ஒரு பேஸ் ஒன்றை போய் நாங்கள் அட்டாக் பண்ணி போட்டு வந்தால் திரும்ப என்ன செய்யணும்னா, அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரூப்பை சேவ் பண்ணி வைக்கிற அந்த ஃபீச்சரும் இல்லை. திரும்ப நான் என்னென்னலாம் கொண்டு போய் நான் அட்டாக் பண்ணணும், அதெல்லாம் மெனுவலாக ஒன்று நான் செலக்ட் பண்ணி திரும்ப ட்ரெயின் பண்ணணும். அந்த பீரியட் ஓஜி பீரியட்லேருந்து நான் கிளாஷ் ஆஃப் கிளான் விளாட்றேன். 2015ன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் என் கிளாஸில் 2-3 பேர் அந்த டைமில் மெக்ஸ் டவுன் ஹால்னு சொன்னால் டவுன் ஹால் 10 தான் மெக்ஸில் இருந்துக்கு. இப்போ நான் டவுன் ஹால் 12. அந்த நேரம் மெக்ஸ் டவுன் ஹால்னு சொன்னால் டவுன் ஹால் 10 தான். டவுன் ஹால் 10ல் என் கிளாஸில் 2-3 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து நாங்களும் உருவாக்கினோம். நான் எப்படியும் கொஞ்சம் காலத்தில் டவுன் ஹால் 9க்கும் டவுன் ஹால் 8க்கும் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி நிறைய டவுன் ஹால் 4, 5 சொல்லி நிறைய பேர் கிளாஸில் வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் சிவில் படிச்சுங்கிறதால சிவிலியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிளான் ஒன்று உருவாக்கி நாங்கள் எல்லாருமே எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வார் அதாவது கிளான் வார்ஸ் போகிறேன். அப்படி கிளான் வார்ஸ் போகக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால், கிளாஸில் இருந்து ஒரு ஆள் இப்போ அட்டாக் போகிறேன்னு சொன்னால், ஹே நான் அட்டாக் போகிறேன், எனக்கு அந்த டைமில் ட்ராகன் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு ட்ராகன் ஒன்று ட்ரெயின் பண்ணிருந்தோன்னா இன்னொரு ஆள் ட்ரெயின் பண்ணி ட்ராகன் அனுப்புவார், அவர் அட்டாக் போகிறேன். இப்போ நான் அட்டாக் போகிறேன்னா, ஹே எனக்கு ஒரு ட்ராகன் தான் சொல்லி கிளானுக்குள்ளே ட்ராகன் எடுத்து நான் அட்டாக் போகிறேன். இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் நம்மளோட கிளானை வின் பண்ண வைக்கணும்னு சொல்லி, அடுத்தது அட்டாக் பண்ணுறதுக்கு உள்ளுக்கு போன உடனே கிளாஸில் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 5-10 பேர் நான் அட்டாக் பண்ணுறத லைவாக வந்து பார்த்துட்டு இருப்பான் அவனோட ஃபோனில். அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வரேன். நான் படிச்சுட்டு வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு வரக்குள்ளே இப்படி ஒரு கேம் இருக்கிறத நான் என் கசின்ஸுக்கு சொன்னேன். கசின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான கேமர்ஸ். ஓகே, ஸோ அவனுங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பயங்கரமாக நல்லா அடிக்கடி அட்டாக் போய் அடுத்தது லெவல் எல்லாம் கூடி ரேங்கில் ஆக மேலே போய் போனஸ்லாம் நிறைய எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் டவுன் ஹால் 9லேருந்து 10க்கு போகிற கட்டத்தில் அந்த டைமில் டவுன் ஹால் 12, 13 வந்துட்டு என் கசின் நான் சொல்லி கொடுத்த கசின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன முந்தி டவுன் ஹால் 12 எல்லாம் போய் மெக்ஸ் பேஸில் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு படித்து முடிஞ்சதுக்கு பிறகு நான் கசின் எல்லாம் சேர்ந்து க்ரௌன் டெவிலர்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு கிளான் ஒன்று எங்களுக்கு உருவாக்கி அதுக்கு பிறகு அதில் எல்லாம் நாங்கள் போனோம். அதுக்கு பிறகு ஓரெல்லாம் போகிறல. அதுக்கு பிறகு பழைய மாதிரி கண்டினியூஸாக விளையாடாட்டியும் கண்டினியூஸாக என்கிட்ட கலெக்ட் ஆகிற இந்த கோல்டு எலிக்சியர், டார்க் எலிக்சியர் எல்லாம் சேர்த்து ஒகேஷனலாக அட்டாக் போவேன். இல்லாட்டி சேர்த்து என்ன பண்ணுவேன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு வருவேன். இப்படி அப்டேட் பண்ணி நான் சிலாக்கள் டிஃபென்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகினதுக்கு பிறகு உடனே அடுத்த டவுனுக்கு போவாங்க. நான் வால்யூம் அப்டேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இனி இதுக்கு மேலே அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு தான் நான் டவுன் ஹால் அப்டேட் பண்ணுவேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அப்டேட் பண்ணி முடிஞ்சு ஜஸ்ட் ஒரு 15 வால் தான் பேலன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் ரிசர்ச்லேயும் 2-3 வித ரிசர்ச் பண்ணி அப்டேட் பண்ணணும்.
அதுவும் முடிஞ்சிங்கன்னு சொன்னால் தான் நான் டவுன் ஹால் 13 போவேன். ஸோ இந்த கிளாஷ் ஆஃப் கிளான் என்னை வாழ்க்கையில் படித்த இந்த முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் டிலேட் கிராட்டிஃபிகேஷனில் இருக்கிற ஒரு சந்தோஷம். எப்பயுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறத விட கொஞ்சம் டைம் செஞ்சு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கக்குள்ள அதில் வர இன்பமே தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 நாள் 2 நாளில் முடியும். சில அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட்டை போட்டுட்டு 7 நாள் வெயிட் பண்ணணும். ஸோ 7 நாள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாளும் போய் வந்துட்டான்னு பார்த்து 7 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு அது அப்டேட் ஆகி வர கலருக்கோ இல்லாட்டி அதோட மற்ற பவர்ஃபுல் வேர்ஷனுக்கு மாறக்குள்ள வர சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் லைஃப்லேயும் நீங்கள் ஒரு விஷயம் ஒன்றை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்குரிய கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு அது பிறகு உங்களுக்கு டிலே ஆகி ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கக்குள்ள வர சந்தோஷத்தை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயம் கிடைக்கக்குள்ள அந்த சந்தோஷம் கிடைக்காது. ரெண்டாவது ஸ்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ரிசோர்ஸை எந்த அளவுக்கு பெட்டராக பாவிக்கணுங்கிற ஒரு விஷயம் ரியல் லைஃப்லையும் இது உதவும். உங்களுக்கு இருக்கிற இந்த ஜெம்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லியர் டேஸில் ஃபாஸ்ட்டாக பாவிச்சு முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பில்டர் வாங்குறதுக்கு ஜெம் இல்லாமல் போய் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி செய்யலை. ஜெம்மை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் பில்டர் வாங்குவேன். அது பிறகு நான் ஜெம்மை இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இதெல்லாம் அகற்ற மூலமாக சேர்த்து வந்து எப்பயாச்சும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஜெம்மை பாவிப்பேன். அதே மாதிரி வார கோல்டு எலிக்சியர் எல்லாம் எது நம்மளுக்கு தேவை, அடுத்த அப்டேட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி அட்டாக் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி பேஸ்களில் போய் அட்டாக் பண்ணி அதிலிருந்து ரிசோர்ஸஸில் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு இந்த கேம் விளையாடி இருப்பீங்கன்னு சொன்னால் வளர்ந்துருக்கும். மூணாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இப்போ நீங்கள் அட்டாக் கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி பேஸுக்கு என்ன மாதிரி அட்டாக் போகணும், இதுக்கு லேண்ட் அட்டாக் போகிற நல்லமா, ஏர் அட்டாக் போகிற நல்லமா, இல்லாட்டி கம்பைன் பண்ணி அட்டாக் போகிற நல்லமான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேமில் இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இதை நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்லேயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் ஒன்று செய்கிறதுக்கு முதல்ல அதை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணணும்னு சொல்லி. நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டீம் ஒர்க். இதில் நீங்கள் கிளான் வார்சல் போவீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டீமையும் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணணும். அதில் நீங்கள் 3 ஸ்டார் எடுக்காட்டி நாளைக்கு அது மற்ற டீம்மேட்டில் போய் ப்ரெஷர் ஆகும். அதே மாதிரி மற்ற டீம்மேட் ஒரு அட்டாக்கை போல செஞ்சுட்டேன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் 3 ஸ்டார் எடுத்தால் தான் உங்களை கிளான் வின் பண்ணணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே வரீங்க. அதனால் இன்னும் பயங்கரமான எஃபர்ட் போடுவீங்க. அடுத்தது நீங்கள் அட்டாக் போகிறதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட இருந்து ட்ரூப்ஸ் வாங்குவீங்க. அதே மாதிரி இன்னொரு அட்டாக் போகிறதுக்கு நீங்கள் ட்ரூப்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க் ஒன்று செஞ்சுருப்பீங்க. நீங்கள் கிளான் ஒர்க்கில் இருந்திருப்பீங்கன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் லைஃப்பில் டீம் ஒர்க்குங்கிற ஒரு ஸ்கில் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு பயங்கரமாக உதவி செஞ்சிருக்கு. அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஷன்ஸ். நீங்கள் கஷ்டப்பட்டு கோல்டோ எலிக்சியரோ ஏதோ ஒரு அப்டேட்டுக்கு சேர்த்து வச்சுட்டு வருவீங்க. ஒருவன் வந்து மொத்தம் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதை களவெடுத்துட்டு போவான். ஸோ இழப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று பார்த்து அதிலிருந்து ஓகே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது இழக்கிற சான்ஸ் இருக்குது, இழந்தாலும் அதை திரும்ப ரீபில்ட் பண்ணி திரும்ப அதை கெயின் பண்ணுங்கிற ஒரு விடாமுயற்சியை உங்களுக்கு இந்த கேம் டீச் பண்ணியிருக்கும். அடுத்தது ஃபைனல் லைஃப் ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது லாங் டேர்ம் திங்கிங். சில நேரம் சில அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு பில்டர் தான் அவைலபிளாக இருக்கும். ஆனால் 2 அப்டேட் இருக்கும். ஆனால் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டேயில் முடிகிற மாதிரி இருக்கும். இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 நாளில் முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட ஷீல்டு முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சும்மா விடுவீங்கன்னு சொன்னால், அதாவது சின்ன அப்டேட்டை பண்ண போவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிமைனிங் ரிசோர்ஸை இன்னொரு வந்து அட்டாக் பண்ணி கலவெடுத்து போகிற சான்ஸ் இருக்குது. அதனால் அதை பண்ணாமல் இந்த லாங் டைமுக்குரிய எந்த அப்டேட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணி நீங்கள் சில அப்டேட்டுகள் சில அட்டாக்குகளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் நிறைய இடத்த உதவி இருக்கும். லாங் டேர்முக்கு ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி இதை செய்கிறேன் அதை செய்கிறான்னு சொல்லி ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக இந்த கேம் உங்களை சின்ன வயசில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் என்னோட எமோஷன். இப்போ நான் ஆக்டிவாக அதை விளையாடாட்டியும் நான் ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்காவது போய் ஏதாவது ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு அப்டேட்டை போட்டுவிட்டு சும்மா அதை பார்க்கக்குள்ளே எனக்கு நிறைய மெமரிஸ் வந்து போகும். என் வாழ்க்கையில் நான் செஞ்சிட்ருக்கிற இல்லாட்டி நான் செஞ்ச நிறைய விஷயங்களுக்கு இந்த கேம் இல்லை நான் லேர்ன் பண்ணி நிறைய ஸ்கில் பாவிக்கப்படுதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த கேம் விளையாடி இருக்கீங்களா? நீங்கள் எந்த டவுன் ஹால் லெவல் வரையும் போயிருக்கீங்க? இல்லாட்டி இந்த கேமை நீங்கள் விளையாடினதில் இதை தாண்டி நான் சொன்ன ஸ்கில்ஸை தாண்டி வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் உங்களுக்கு கெயின் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இப்போ கூட நீங்கள் இந்த கேம் விளையாடி இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட பேஸை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. உங்களோட பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மற்றவங்களும் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.